we will see about gradient descent. ஸோ gradient descent அப்படின்றது ஒரு ஆப்டிமைசேஷன் அல்காரிதம். ஆப்டிமைசேஷன் அல்காரிதம் அப்படின்னா நம்ம மிஷின் லேர்னிங் மாடலில் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு மாடல்லையும் ஒவ்வொரு அல்காரிதம்லையும் சில பெராமீட்டர்ஸ் வந்து வி ஹாவ் டு ஆப்டிமைஸ்னா பெஸ்ட் வேல்யூஸ் என்ன அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணோம் டு கெட் பெட்டர் அக்யூரசி இல்லை நல்ல ரிசல்ட் வர்றது சில பெராமீட்டர்ஸ் வந்து நம்ம ஆப்டிமைஸ் பண்ணோம். அது மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு மெத்தடாலஜி தான் வந்து ஒரு மெத்தட் தான் வந்து gradient descent. ஸோ அந்த gradient descentோட கான்செப்ட் வந்து we will use it in different machine learning models. எல்லா மாடல்ஸுமே நம்ம மாடல்ஸ் we will use it and it plays an important role in neural networks also. ஸோ இங்கே வந்து நம்ம gradient descentோட ஃபண்டமெண்டல் கான்செப்ட் அதோட ஃபண்டமெண்டல் ஐடியா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு லீனியர் ரிக்ரெஷன். ஸோ லீனியர் ரிக்ரெஷன் மாடல் வச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய வேல்யூவை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுது. ஸோ அந்த gradient descent மாடல் எப்படி ரன் ஆகும் அப்படின்றது இட்ஸ் சேம் ப்ராசஸ், ஒரே மாதிரி தான் இருக்கும் எல்லா மெத்தட்லையும். பட் நம்பர் ஆஃப் பெராமீட்டர்ஸ் வி ஆர் ட்ரைங் டு ஆப்டிமைஸ் அது மட்டும் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ஐடியா என்ன அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா we can இதே கான்செப்ட் தான் we can use it anywhere. ஸோ இங்கே வந்து என்ன மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா யூஸ்வலாக எல்லா gradient descent மெத்தட் எக்ஸ்பிளனேஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹில்ல இருந்து ஒரு மினிமல் பாயிண்ட் அச்சீவ் பண்ணுறது தே மூவ் ஒன் ஸ்டெப் டவுன், அதை தான் வந்து நம்ம கிரேடியன்ட்னு சொல்லுவோம். அங்கிருந்து திரும்ப மினிமல் பாயிண்ட் என்ன அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, திரும்ப இன்னொரு ஸ்டெப் மூவ் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே ப்ராசஸ் அந்த அனாலஜி யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் அதில் மேத்தமெட்டிக்கலாக என்னென்ன ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன ப்ராசஸ் ஆக்சுவலாக அதில் நடக்குது அப்படின்றத மட்டும் இந்த இதில் பார்ப்போம் நம்ம. ஸோ இதில் வந்து ஜஸ்ட் வில் கன்சிடர் சிம்பிள் லைன் ஈக்குவேஷன். லீனியர் ரிக்ரெஷன்ல சிம்பிள் லீனியர் ரிக்ரெஷனோட லைன் ஈக்குவேஷன் y is equal to mx plus c. ஸோ இதோட எரர் ஃபங்க்ஷன், அதாவது நம்ம ஒரு லீனியர் ரிக்ரெஷன்ல ஒரு லைன் ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பிளாட் பண்ண வேல்யூக்கும் அதாவது நம்ம ஃபிட் பண்ண லைனுக்கும் அதான் நம்மளோட ப்ரெடிக்டட் வேல்யூஸ், நம்மளோட ஆக்சுவல் வேல்யூஸ்க்கும் அதுக்கும் நடுவில் ஒரு டிஃப்ரென்ஸ் தான் வந்து we will call it as error. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன எரர் கன்சிடர் பண்ணிட்டோம்னா மினிமம் ஸ்கொயர் எரர் எடுத்துட்டோம். மினிமம் ஸ்கொயர் எரரோட ஃபார்முலா இதுதான் 1/n சிக்மா ஈக்குவல் 1 to n. yi அப்படின்றது ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் mhi plus c, mh plus c இது வந்து ப்ரெடிக்டட் வேல்யூ. அதாவது yi மைனஸ் y ஹேட்னு போடுவாங்க ஃபார்முலா. அந்த y ஹேட் பதில் நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த mh plus c இதை சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். ஹோல் ஸ்கொயர் அது எல்லாத்தையும் அதாவது சம் ஆஃப் ஸ்கொயர் எரர்ஸ் தான் டிவைடட் பை n. இதான் வந்து மினிமம் ஸ்கொயர் எரர். என்னன்றது நம்பர் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸ், xiன்றது நம்மளோட ஃபியூச்சர்ஸ், அதாவது இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னு வச்சுக்கலாம். y அப்படின்றது டார்கெட் வேரியபிள், டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ நம்மளோட அப்ஜெக்டிவ் என்னன்னா இந்த எரர் ஃபங்க்ஷனை வந்து நம்ம மினிமைஸ் பண்ணணும். எப்போ இந்த எரர் ஃபங்க்ஷன் மினிமைஸ் ஆகும் அப்படின்னா when we have பெஸ்ட் எம்என்சியோட வேல்யூ. எம்னா ஸ்லோப்பு, சின்னா இன்டர்செப்ட். ஸோ அந்த எம்என்சியோட வேல்யூ வந்து ஆப்டிமலாக இருக்கும்போது தான் நமக்கு வந்து இந்த மினிமம் ஸ்கொயர் எரர் வந்து மீன் ஸ்கொயர் எரர் வந்து நமக்கு மினிமைஸ் ஆகும். ஓகே, ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி ஹவு டு மினிமைஸ் த எரர் ஃபங்க்ஷன் அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு அதோட அவுட்லைன் என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன அப்படின்னா இனிஷியலைசிங் த பெராமீட்டர்ஸ். எம்என்சி நம்ம ஆப்டிமைஸ் பண்ண வேண்டியது எம்என்சி, அதாவது எம்என்சியோட பெஸ்ட் வேல்யூஸ் ஃபைன் பண்ணணும். அதனால அந்த பெஸ்ட் வேல்யூஸ் வச்சுட்டு we can fit a best line. In turn it reduces the mean square error ரெடியூஸ் பண்ணும். ஓகே, அப்போ நம்மளோட அப்ஜெக்டிவ் வந்து இங்கே மினிமைசிங் த எரர் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு அதை எதை வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னா எம்என்சியோட ஆப்டிமல் வேல்யூஸ் வச்சுட்டு நம்ம எரரோட வேல்யூவை ரெடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்னா ஸ்லோப் அண்ட் இன்டர்செப்ட், அது எம்என்சிக்கு வந்து ஒரு
பெராமீட்டர்ஸ் இன்சுலைஸ் பண்ணுறோம். ஏதோ பெராமீட்டர்ஸ் ரேண்டம் வேல்யூஸ் வச்சு இன்சுலைஸ் பண்ணுறோம். அடுத்தது அதோட கிரேடியண்ட்டை வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ கிரேடியன்ட் கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா டெரிவேட்டிவ் பார்ஷியல் டெரிவேஷன் இருப்போம். அதெல்லாம் வந்து மேத்தமெட்டிக்ஸில் கிரேடியன்ட் அப்படின்னு மீன் பண்ணுறது வந்து ஃபைண்டிங் த பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஆஃப் இட். அதாவது இங்கே வந்து நம்ம ரெண்டு பேராமீட்டர்ஸ் இருக்குது, எம் இருக்குது, சி இருக்குது. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு எம் பார்ஷியல் டெரிவேட்டிவ், வித் ரெஸ்பெக்ட் டு எம் தனியாக பண்ணணும், பார்ஷியல் டெரிவேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு சி பண்ணணும். அதுக்கப்புறமேலு எம் அண்ட் சி வந்து நம்ம அப்டேட் பண்ணுறோம். எப்படி பண்ணுறோம் அப்படின்னா லேர்னிங் ரேட்டை வச்சுட்டு நம்ம வந்து அதை மல்டிப்ளை பண்ணி பண்ணுவோம். தட்ஸ் எ ஃபார்முலா வில் சி இட் லேட்டர். அதாவது அந்த எம்என்சி வச்சுட்டு நம்ம டிரைவ் பண்ணிடுறோம்னா அந்த டிரைவ் பண்ண வேல்யூவை வந்துட்டு லேர்னிங் ரேட் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லுவாங்க, அதோட மல்டிப்ளை பண்ணிட்டு சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஓல்டு வேல்யூவில் வந்து சப்ட்ராக்ட் பண்ணி நியூ வேல்யூ ஃபைண்ட் பண்ணுவோம். அது டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த ஸ்டெப்பை வந்து ரிப்பீட் பண்ணுறோம் அன்டில் வி ரிட்டர்ன் மினிமல் எரர் வேல்யூ. ஓகே, ஸோ இது வந்து நம்மளோட எரர் ஈக்குவேஷன் இதுதான். 1/n sigma equal to 1 to n yi minus mhi plus c இது ஹோல் ஸ்கொயர். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா கிரேடியன்ட் கால்குலேட் பண்ணுறது. ஸோ கிரேடியன்ட் அப்படின்னா என்னென்னா அப்படின்னா நம்ம பார்ஷியல் டெரிவேட்டிவ் கால்குலேட் பண்ண போகிறோம். எதுக்கு? இந்த மீன் ஸ்கொயர் எரருக்கு பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஃபர்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எம் பண்ண போகிறோம், அப்புறம் வித் ரெஸ்பெக்ட் டு சி பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அந்த ரிசல்ட் அப்படி டிரைவ் பண்ணோம்னா ஒரு ரிசல்ட் தான் இது. இது என்ன அப்படின்னா அந்த ஹோல் ஸ்கொயர் வெளியில் இருக்குல்ல, செயின் ரூல்னு சொல்லுவாங்க. இந்த ஹோல் ஸ்கொயர் வெளியே இருக்குல்ல, அந்த 2 வந்து முன்னாடி கொண்டு வந்துடுவாங்க. அதாவது h ஸ்கொயர் அப்படின்னு இருந்துச்சுன்னா 2h பவர் n மைனஸ் 1. h பவர் n அப்படின்னா அதை டிரைவ் பண்ணும்போது என்ன முன்னாடி கொண்டு வந்துட்டு n இன்ட்டு h பவர் n மைனஸ் 1. இந்த 2 இருக்கிறனால 2 முன்னாடி வரும். 2 இன்ட்டு அந்த வேல்யூ வித் ரெஸ்பெக்ட் என்ன பண்ண போகிறோம், எம் வச்சு டிரைவ் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ அதோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்ஐ இருக்கும். ஸோ அது ஹெச்ஐ வந்து தனியாக வெளியே வந்துடும். அதான் இங்கே போட்டுருக்காங்க -2/n. பவரில் இந்த 2 வந்து முன்னாடி வந்துச்சு, எம்மோட கோஎஃபிஷியன்ட் ஹெச்ஐ வெளியே போட்டுருக்கோம். இது வந்து ஒரு சிம்பிள் டெரிவேஷன் பார்ஷியல் டெரிவேஷன் ஃபார்முலா. I equal to 1 to n hi into yi minus mhi plus c. அதே மாதிரி வித் ரெஸ்பெக்ட் டு சி பண்ணும்போது அதே தான், பவரில் இருந்தது முன்னாடி வந்துடும். நமக்கு சி பட்டத்தில் எந்த கோஎஃபிஷியன்ட்டும் இல்லை, அதனால நமக்கு வேற எந்த சேஞ்சஸ் இல்லை. இந்த எம் பட்டத்தில் ஹெச்ஐ கோஎஃபிஷியன்ட் இருந்துச்சு, ஸோ அதோட தனியாக டிரைவ் பண்ணும்போது தனியாக வரும். இங்கே வந்து சி பட்டத்தில் எந்த கோஎஃபிஷியன்ட்டும் இல்லாததுனால அப்படியே வந்துச்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட கிரேடியன்ட். ஓகேவா? இந்த கிரேடியன்ட்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம், எம்என்சி வந்து அப்டேட் பண்ண போறோம். ஸோ இது எப்படி பண்ண போறோம் அப்படின்றத சி வித் நியூமெரிக்கல் எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் ஒன்று இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வச்சுருக்கேன். எக்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள், ஒய் இஸ் அ டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ சிம்பிளாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக சிம்பிளான நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டேன் நான். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 1 2 3 4 5 அண்ட் ஒய்யோட வேல்யூஸ் வந்து 2 4 5 4 5ன்னு தந்துடணும். இது என்ன பண்ண போறோம், நம்மளோட டிரைவ் பண்ணிடுறோம்னா அந்த வேல்யூஸ்ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ண போறோம். எந்த வேல்யூவை, எக்ஸோட வேல்யூவையும் ஒய்யோட வேல்யூவையும் நம்ம டிரைவ் பண்ணி வச்சுட்ட பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எம் அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு சி வந்து நம்ம இந்த இடத்துல டோ எம் சி எம்எஸ்சி டிவைடட் பை டோ சி அப்படின்னு வரணும். ஸோ இந்த இடத்துல தப்பா இருக்கு. ஓகே, ஸோ அந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். என்னோட வேல்யூ வந்து 5. ஸோ -2 டிவைடட் பை n இருக்குல்ல, இங்கே -2 டிவைடட் பை n, அந்த வேல்யூ வந்து -2/5. சிக்மா i is equal to 1 to 5. இந்த i equal to 1 to n இருக்குல்ல, ஸோ 1 to 5 hi yi minus mhi plus c. இங்கே வந்து என்னோட வேல்யூ மட்டும் நான் சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். அதே மாதிரி வித் ரெஸ்பெக்ட் டு சி பண்ணும்போதும் என்னோட வேல்யூ மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணி இங்கே எழுதிடுறேன். ஸோ நம்ம ஃபாலோ பண்ணுறது ஈஸியாக இருக்கட்டும்னு எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ திரும்ப இங்கே ரிப்பீட் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த வேல்யூ டோ எம்எஸ்சி டிவைடட் பை டோ எம், இந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ்ல எக்ஸோட வேல்யூவை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூஸ். ஸோ -2/5 இருக்கு. சமேஷன்னா தெரியும் உங்களுக்கு, ஹெச்ஐயோட வேல்யூ வந்து அதாவது h1
1, H2 2, H3 வந்து 3, H4 4, H5 5. அதே மாதிரி Y1 Y2 Y3 Y4 Y5. Y1 வந்து 2, Y2 ஓட வேல்யூ 4, Y3 ஓட வேல்யூ 5, Y4 ஓட வேல்யூ 4, அதே மாதிரி Y5 ஓட வேல்யூ 5. இந்த வேல்யூஸை நான் இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணேன்னா -2/5 இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ண போறேன். இந்த வேல்யூஸ் எக்ஸோட வேல்யூயும் ஒய்யோட வேல்யூவும் எடுத்துட்டு இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்றேன். இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணேன்னா -2/5 எனக்கு சிக்மா இஸ் ஈக்குவல் டு 1 to 5 ஹெச்ஐக்கு பதிலாக எனக்கு என்ன வரும் அப்படின்னா I will get 1, இந்த 1 வேல்யூ வரும் இன்டூ ஒய்ஐக்கு பதிலாக என்ன வரும் அப்படின்னா 2 வருது. ஒய்ஐக்கு பதிலாக 2, ஒய்ஐக்கு பதிலாக 2. எம்என்சியோட வேல்யூ நம்ம என்ன அசியூம் பண்ணிடுறோம்னா நம்ம ரேண்டமாக இன்சுலைஸ் பண்ணோம்னு சொல்லிடுறோம். ஸோ இந்த இதை சொல்லாமல் விட்டேன். நம்ம எம்என்சியோட வேல்யூ வந்து we will initialize it as m equal to 1 and c is equal to 0ன்னு இன்சுலைஸ் பண்ணிடுறோம். ஸோ நம்ம அதை வந்து ரேண்டம் வேல்யூ தான் இன்சுலைஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம யூஸ் பண்ணிருக்க ரேண்டம் வேல்யூஸ் வந்து m is equal to 1 and c is equal to 0. ஸோ அந்த எம்மோட வேல்யூவும் சியோட வேல்யூவும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த டேர்ம் வந்து ஹெச்ஓட வேல்யூ HI into YI minus MH plus C. ஸோ இது M எல்லா டேர்ம்லையும் பார்த்தீங்கன்னா தெரியும் 1 MH plus சியோட வேல்யூ 0. இதெல்லாம் ஹெச்ஓட வேல்யூ 1 2 3 4 5. இந்த முன்னாடி இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து YI 1 சாரி இது 2 YI தானே. இந்த YIயோட வேல்யூ வந்து 2 4 4 5 4. YI சப்ஸ்டியூட் பண்ணா இந்த வரும். இந்த ஃபார்முலால தான் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம், இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். ஸோ இதை நீங்க உள்ள கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா next steps. அதாவது கால்குலேட் பண்ணால் 1 into 1 plus 1 plus 0 1, 2 minus 1 1, 1 into 1 1, அது மாதிரி பண்ணோம் அப்படின்னா இந்த வேல்யூ வருது. அதாவது டோ எம்எஸ்சி டிவைடட் பை டோ எம் மீன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எம்மை வந்து நம்ம டிரைவ் பண்ணி அதில் வர வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிடைக்கிற வேல்யூ வந்து -22/5. இந்த ஃபார்முலால ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணி அப்படியே சால்வ் பண்ணிட்டு உள்ள ஈக்குவேஷன்ஸ்லாம் நம்ம கிடைக்கிற வேல்யூ வந்து -22/5. அதே மாதிரி அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், டோ எம்எஸ்சி மீன்ஸ் டிவைடட் பை டோ சி வித் ரெஸ்பெக்ட் டு சி இன்டர்செப்ட் வச்சு நம்ம டிரைவ் பண்ண போறோம். திரும்ப இதோட ஃபார்முலா இதுதான். இந்த இடத்துல இந்த ஃபார்முலா -2/5 இந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எம்எட் இந்த ஃபார்முலா வச்சு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அடுத்தது சிக்கு இந்த ஃபார்முலா வச்சு சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இதுல திரும்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to apply the இந்த எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் நம்ம அப்ளை பண்ண போறோம். அப்போ அதே மாதிரி டோ எம்எஸ்சி டிவைடட் பை டோ சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னா இதே மாதிரி எம்மோட வேல்யூ 1, இன்டர்செப்டோட வேல்யூ அதாவது ஸ்லோப்போட வேல்யூ 1, இன்டர்செப்டோட வேல்யூ 0 வச்சுட்டு அதான் நம்ம இனிஷியலைஸ் பண்ணோம். அந்த வேல்யூ வச்சுட்டு இந்த டெரிவேட்டிவோட வேல்யூ கால்குலேட் பண்ணினா -12/5. ஸோ ஃபர்ஸ்ட் கிரேடியன்ட் நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். அதாவது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ கிரேடியன்ஸ் ஃபார் எம்என்சி அப்படின்னா டோ எம்எஸ்சி பை டோ எம் வந்து -22/5 அப்படின்னு கால்குலேட் பண்ணிடுறோம். அதே மாதிரி வித் ரெஸ்பெக்ட் டு இன்டர்செப்ட் என்னன்னா -12/5 அப்படின்னு கால்குலேட் பண்ணிடுறோம். அடுத்தது லேர்னிங் ரேட் வந்து நம்ம ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0.01 அப்படின்னு வச்சுட்டோம். ஓகே, லேர்னிங் ரேட்னா என்ன அப்படின்னா அதாவது கன்வென்ஷனலா நம்ம கிரேடியன்ட் டிசன்ட் வந்து இப்படிதான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஹில் சம்திங் லைக் திஸ், ஹில்லில் இருந்து இப்போ இந்த பொசிஷன்ல இருந்து நீங்க டு த எண்ட் ஆஃப் த ஹில் வரணும். எண்ட் ஆஃப் த ஹில் அப்படின்னா அவன் என்ன சொல்லுவாங்கன்னா டு ரீச் த மினிமம் வேல்யூ, குளோபல் மினிமம்.
என்ன பண்ணுவாங்கன்னா they will take one step எடுத்து வச்சுட்டு திரும்ப இந்த வந்து திரும்ப சுத்தி பார்ப்பான் எங்க இருக்கு வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி என்ன எங்க இருக்கு மினிமல் வேல்யூ அப்படின்னு சொல்லி திரும்ப அங்கிருந்து தெரியல மினிமம் வேல்யூ அது மாதிரி they will move towards the end. இதான் வந்து நார்மலா சொல்ற ஒரு எக்ஸாம்பிள். இதுல இந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுன்னு சொல்றோம்ல, அதாவது இந்த ஆல்பா வந்து நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா இது வந்து நார்மலா யூஸ் பண்ற எக்ஸாம்பிள். இது இல்லாம இப்ப நம்ம எம்என்சி வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் தட் ஆஃப்டர் த எம்என்சி எப்படி கால்குலேட் பண்ணாலும் பார்த்துட்டு அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஆல்பா ஈக்குவல் டு 0.01 வச்சுட்டோங்க. லெட் அஸ் அஸ்யூம் ஓகே. இப்போ நியூ எம்மோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா ஓல்டு எம் மைனஸ் ஆல்ஃபா இன்டூ இந்த வேல்யூ. எம் அப்படின்றது இந்த நம்ம 0 1ன்னு வச்சுருக்கோம்னா எம் இஸ் ஈக்குவல் டு 0 சி இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிதான் அஸ்யூம் பண்ணியிருந்தோம். இங்க சாரி எம் இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் சி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு அஸ்யூம் பண்ணிடுறோம்ல, அந்த வேல்யூ இங்க சப்ஸ்டிட் பண்ணுவோம். எம் இஸ் ஈக்குவல் டு 1 சி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்றது இங்க சப்ஸ்டிட். எம்மோட வேல்யூ 1 இந்த சியோட வேல்யூ 0 ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 0.01. இந்த டோ எம்எஸ்சி பை டோ எம்மும் டோ எம்எஸ்சி டிவைடட் பை டோ சியும் நம்ம இப்போ கால்குலேட் பண்ணோம்னா -22/5 -12/5 அந்த வேல்யூ. அதாவது என்னன்னா நம்ம டெரிவேட்டிவோட ஒரு ஆல்ஃபா ஒரு லேர்னிங் ரேட்டை மல்டிப்ளை பண்ணிட்டு அதை வந்து பழைய ஓல்டு எம்மோட வேல்யூல சப்ட்ராக்ட் பண்ணோம்னா அதே மாதிரி ஓல்டு சிலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நம்மகிட்ட நியூ எம்மும் சியும் கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்றோம். 1 மைனஸ் எம்மோட வேல்யூ 1 மைனஸ் 0.01 இன்டூ -22/5 0 மைனஸ் 0.01 இது வந்து சியோட வேல்யூ இன்டூ -12/5 நம்ம ஃபைன் பண்ண டோ எம்எஸ்சி டிவைடட் பை டோ சி. இப்போ நம்ம எம் நியூவும் சி நியூவும் கிடைச்சிருக்கு. இதுல இருந்து நம்ம எம் நியூ ஃபைன் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி சி நியூ ஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்போ எம் நியூவோட வேல்யூ வந்து 1.0044 இருக்கு, சி நியூவோட வேல்யூ வந்து 0.0024 இருக்கு. ஓகே, அதாவது நம்மகிட்ட வந்து எம்மோட வேல்யூ என்ன இருந்துச்சு அப்படின்னா எம் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு இருந்துச்சு, சி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருந்துச்சு. இந்த ரெண்டு வேல்யூல என்ன பண்ணிடுறாங்க, இந்த வேல்யூ அப்டேட் பண்ணிடுறாங்க. எம்மோட நியூ வேல்யூ வந்து 1.0044, சியோட வேல்யூ 0ல வந்து 0.0024 அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணிடுறாங்க. இந்த எம்மையும் சியையும் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they will plot a function or graph. இங்க இருந்து ஒரு ஸ்லோப் ஒவ்வொரு எம் நியூவோட எம் நியூ சி நியூவோட வேல்யூ வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, this is more or less similar to the லீஸ்ட் ஸ்கொயர்ஸ் ஃபைன் பண்ற மாதிரி அதில் பிளாட் பண்ணுவாங்க. அது மாதிரி எம்எஸ்சியோட வேல்யூவை பிளாட் பண்ணி அதில் மினிமம் பிளாட் என்ன வரும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுவோம். அப்போ ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் நீங்க மூவ் பண்ணும்போது எவ்வளோ தூரம் இந்த கிராஃப்ல மூவ் ஆகுது அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்றதுதான் நம்மளோட லேர்னிங் ரேட். அந்த லேர்னிங் ரேட் வந்து 0.01 அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம்னா அப்படின்னா இதை வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு ஐட்ரேஷனையும் we will find a new MNC values. அந்த ஒவ்வொரு நியூ MNC வேல்யூ வச்சுட்டு they will calculate the மீன் ஸ்கொயர் எரரோட வேல்யூவை கால்குலேட் பண்ணுவாங்க. சரிங்களா, அந்த மீன் ஸ்கொயர் எரரோட வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது அப்போ எது நம்மகிட்ட மீன் ஸ்கொயர் வேல்யூ, எது வந்து லோயஸ்ட் மீன் ஸ்கொயர், நம்மளோட அப்ஜெக்டிவ் என்னன்னா மினிமல் மீன் ஸ்கொயர் எரர் வேல்யூ தான் கால்குலேட் பண்ணணும். எது நம்மளோட மீன் ஸ்கொயர் எரர் லோயஸ்ட் மீன் ஸ்கொயர் எரர் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருந்த வேல்யூ எரர் வேல்யூவும் நியூவா எரர் வேல்யூவும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டே வருவாங்க. எந்த பாயிண்ட்ல there is no much difference between the two values, அதாவது ப்ரீவியஸா ஒரு எம் வேல்யூ இருக்கு ஒரு சி வேல்யூ இருக்கு, அதை வச்சுட்டு ஒரு மீன் ஸ்கொயர் எரர் வேல்யூ ஃபைண்ட் பண்றாங்க. அடுத்து ஒரு எம் வேல்யூ இருக்கு, we have a c value.
அதாவது ஓல்டு நியூ ஓல்டு எம் வேல்யூ அண்ட் ஓல்டு சி வேல்யூ. அதே மாதிரி அதை வச்சுட்டு நம்ம ஒரு மீன் ஸ்கொயர் ஃபைன் பண்ணியிருப்போம். அதே அதில் இருந்து நம்ம அந்த லேர்னிங் ரேட்லாம் அப்ளை பண்ணிட்டு நியூவாக ஒரு எம்என்சி வேல்யூ ஃபைன் பண்ணியிருப்போம். அதோட ஒரு மீன் ஸ்கொயர் ஃபைன் பண்ணுவோம். ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து எப்போ லீஸ்டாக இருக்கும். லீஸ்ட் அப்படின்னா we can set a threshold value for example 0.0001 அப்படின்னு வச்சுக்கலாம். எப்போ அந்த டிஃப்ரென்ஸ் ப்ரீவியஸ் அந்த எரர் வேல்யூக்கும் நியூவாக ஒரு எம்என்சி வேல்யூ கண்டுபிடிச்சு அதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து லெஸ் தேன் 0.001 இருக்குன்னா அது கூட கம்மியாக போடுறதுக்கான சான்சஸ் இல்லை. இதுவே வந்து ஒரு இது மேலே அந்த எரர் வேல்யூ வந்து கம்மியாகாது. ஸோ அது மாதிரி ஒரு த்ரெஷோல்டு வேல்யூ வச்சுட்டு we can find the minimal error value. ஸோ இதான் வந்து எப்படி எம்என்சி தான் வந்து ஸ்லோப் அண்ட் இன்டர்செப்ட் தான் வந்து லீனியர் ரெக்ரெஷனில் நம்ம ஃபைன் பண்ணுறதுக்கான லீனியர் ரெக்ரெஷனில் நம்ம ஆப்டிமைஸ் பண்ண வேண்டிய பேராமீட்டர்ஸ். அதை வச்சு தான் நம்ம மீன் ஸ்கொயர் எரரை வந்து நம்ம மினிமைஸ் பண்ணணும். ஓகே, இதான் வந்து அந்த எம்என்சியை ஃபைன் பண்ணுறதுடைய மெத்தட்.